புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். தமிழர் திருநாளாம் சித்திரை திருநாளன்று வருகை இருந்திருக்கிற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, நடுவர் அவர்களே சொல்லுங்க. கோடான கோடி ரசிக பெருமக்களினுடைய நெஞ்சில் வாழக்கூடிய நடுவர் நீங்கள். நல்லதொரு தீர்ப்பை தருவீர்கள் என்று நம்பி என் அணி இங்கே அமர்ந்திருக்கிறது. ஐயா, உன்னை தெரிஞ்சுக்கங்க, என் அணி வலம்புரி சங்கு மாதிரி. சரி, எதிரணிக்கு இப்போ ஊத போகுது சங்கு. இதுவே நல்ல பண்பாடு கிடையாது ஐயா. வலம்புரி சங்கு சரி, எதிரணிக்கு ஊத போற சங்குன்னு சொன்னா அடுத்தவனை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு பேரா பண்பாடு? நடுவர் அவர்களே, சங்கு எங்க ஊதுவாங்க தெரியுமா? பண்டைய தமிழன் எங்க ஊதுவாங்க? போருக்கு போகும்போது சங்கு ஊதி முழங்கி போருக்கு தயாராயிட்டோம்னு சொல்லுவான். நாங்களும் போருக்கு தயாராயிட்டோம்னு சொல்றதுக்காக சொன்னேன். ஓ, சங்கு ஊதி அவங்கள கூப்பிடுறீங்க? கூப்பிடுறோம். தமிழனுடைய பண்பாட நிலைநாட்டின, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப அருமையா சமாளிச்சு பேசுறீங்க தம்பி. நடுவர்களே, இதான் உண்மை. ஒரு அம்மா வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க. என்ன பேச்சு! ஏழா அழகம்மா என்ன பார்த்தா இழப்பம்மா, ஆத்தாடி ஆத்தா பார்த்தாலும் பார்த்தேன், சத்தியமா ஒன்ன போல பார்த்ததில்லையம்மா. என்ன பேச்சு! அந்தம்மா பேசுன பூரா பார்த்துட்டீங்களா? தமிழர் பண்பாடு தேய்கிறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஆரம்பிச்சதுலேருந்து கேசரி, பாயாசம், பன்னு, ஸ்பூன்ல தண்ணி பூரா சாப்பிட்ற ஐட்டமா பேசிட்டு இந்த அம்மா உட்கார்ந்துருக்கு தமிழர் பண்பாடை பத்தி பேச. இன்னொன்னு, இன்னைக்கும் பந்தியில இத்தனையும் வச்சு பரிமாறக்கூடிய விருந்தோம்பல பட்டியல் போட்டு காமிச்சிட்டாங்க. நடுவர் அவர்களே, என்ன தமிழர் பண்பாடு தேஞ்சு போச்சு? பெண்கள் ஒரு காலத்தில் தமிழர்கள் கிட்ட இருந்தாங்க. எப்படி? அடிமைத்தனமாக இருந்தார்கள். தமிழன் பெண்ணை கொத்தடிமைத்தனமாக வைத்திருந்தான். ஒரு ஆணுக்கு பல பெண்கள், பல ஆணுக்கு ஒரு பெண் என்கிற ஒரு சமுதாய நிலை, தேவதாசி முறை என்று ஒன்று இருந்ததே. இன்று அது எங்கே இருக்கிறது? தமிழனுடைய பண்பாடு மாறிடுச்சா இல்லையா? சும்மா தமிழனுடைய பண்பாடு தேஞ்சிருச்சுன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? நடுவர்களே, விதவை திருமணம் என்னைக்கு வந்தது? தமிழனுடைய பண்பாடு மாறி தமிழன் கிட்ட பண்பு வளர்ந்தது பிறகுதானே வந்தது. அன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல விதவை என்கிற பெண் இருந்தா போதும், தன்னுடைய வீட்டினுடைய அடுப்பாங்கரையை தாண்டி கழிவுகள்லாம் வைக்கப்படுற இடத்துல கழிவோடு கழிவாக வைக்கப்பட்டிருப்பாள் பெண். அதுதானே அன்றைய சமுதாயத்தினுடைய நிலை. அதை பார்த்து எடுத்தா ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், பேடகன்று அன்றிலை போல் மனைவி செத்தாள், பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கிறான், வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோன்னு சொன்னான். பெருங்கிழவனே காதல் செய்ய பெண் கேட்கும் போது வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணத்தல் தீதோன்னு சொன்னான். அதை பார்த்துட்டு தான் என் இளைய கவிஞன் ஒருவன் எழுதினான், தயிர் சாதமே உன் வெண்மை நிறம் கண்டு உன்னை யார் விதவை என்று சொன்னது, உனக்கு ஊறுகாய் என்னும் பொட்டு வைத்து உன்னை சுமங்கலி ஆக்குகிறேன். எப்படிப்பட்ட சிந்தனை நடுவர் அவர்களே! அப்படிப்பட்ட சிந்தனை இன்று வரை சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழரினுடைய பண்பாடு தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன பேச வந்துட்டீங்க? தமிழனுடைய பண்பாடு தேஞ்சு போச்சுன்னு. இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு முறை எடுத்துக்கங்க. சமுதாயத்துல எப்படி வளர்க்குறாங்க? ஒண்ணு நடுவர்களே, அன்னைக்கு எப்படி கூப்பிடுவாங்க பிள்ளைகளை? ஏய் இங்க வா, அங்க என்ன விலை பண்ற, இங்க வாழ, ஏ இங்க வாடி, ஏ சனிய சி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்த காலம். சரி, அப்படித்தானே பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பாருங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க. இன்னைக்கு மரியாதை பிள்ளைக்கு, கை தட்டுங்க, சிரிங்க பாப்பா, எங்க சொல்லுங்க. உண்மை. எப்படி வளர்ப்பு முறை பாருங்க. இன்னைக்கு குழந்தைகளை ரொம்ப மரியாதையா கூப்பிடுறோம். அது பின்னால நம்மள மரியாதையா கூப்பிடாது, அது வேற விஷயம். ஆனா நம்ம மரியாதையா கூப்பிட்டு வளர்க்குறோம். எப்படி வளர்ப்பு முறை மாறி இருக்குது. சும்மா பேச வந்துட்டாங்க. நடுவர்களே, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்துல எவனுக்குமே இல்லாத ஒரு குணம் தமிழன் கிட்ட இருக்குதுன்னா அது என்ன தெரியுமா? என்ன குணம்? எந்த பெண்ணை எங்கே பார்த்தாலும் தாய் கொஞ்சம் தள்ளிக்க, ஏமா இங்க வாமான்னு கூப்பிடுற பெண்ணை அம்மா என்று அழைக்கிற ஒரு குணம் படைத்தவன் தமிழன் மட்டும்தான். மனைவிமார்கள் எல்லாம் இன்னைக்கு புருஷன்களை அடக்கி ஆள்றாங்களாம். இன்னைக்கு நிலை மாறி விட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப மனைவிகள் வந்து புருஷனை அடக்கிறது நல்லதுங்கிறீங்களா? மாறிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அன்றைய நிலை இன்னைக்கு மாறி இருக்கு. மனைவிமார்கள்லாம் ஒன்னும் அடக்கி ஆளல. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்மகங்கள் எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு முடிவு தன்னுடைய மனைவியை கேட்காம எடுக்கிறாங்களா? ஓ, காரணம் என்ன? தான் மனைவி சொல்லுகிற வார்த்தை சரியாக இருக்கும், அது தெய்வத்திற்கு ஈடான வார்த்தை நினைக்கலாம்.
இன்றைக்கு நிலை மாறி இருக்குன்னா ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் பெண் சக்தி என்கிற ஒரு மகாசக்தி இருக்கிறது என்பதை ஆண் சமுதாயம் புரிந்து கொண்டது நடுவர் அவர்களே. அதுதான் இன்றைய தமிழரினுடைய பண்பாடு மாறி இருக்கிறது. ஆக இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஒரு செடி வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க வீட்டுல, அந்த செடிக்கு தண்ணி ஊத்தும் போது நீ நல்லா வருவேன்னு சொல்லி வளர்த்தோம்னா அந்த செடி நல்லா வளரும். அதே தண்ணியை ஊத்தும் போது இன்னொரு செடியை நீ என்னத்தது வளர போதும் அப்படின்னு நம்ம மனசுல ஒரு எண்ணம் தோண்டிட்டாலே போதும், அந்த செடி வளராது. ஆக அவரவர் வாழ்க்கை அவரவர் எண்ணத்தை போலத்தான் அமையும் என்று சொல்லி நடுவர் அவர்களே சொல்லுங்க. தமிழர் பண்பாடு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த நம்பிக்கையில் தெரியுமா நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? எவரெஸ்ட் சிகரத்திலே ஏறிய மனிதன் தோற்று விட்டான். முதலில் இறங்கி வந்து அந்த எவரெஸ்ட் சிகரத்தை பார்த்து சொன்னான், ஏ எவரெஸ்ட் சிகரமே, உன்னை ஒரு நாள் நான் நிச்சயம் வெற்றி கொள்வேன். எந்த நம்பிக்கையில் தெரியுமா சொல்லுகிறேன்? என்னுடைய நிலைமையிலிருந்து என்னால் முன்னேற முடியும், உன்னுடைய நிலைமையிலிருந்து உன்னால் முன்னேறவே முடியாது என்ற நம்பிக்கையை சொன்னான். அந்த நம்பிக்கை நம்மிடையே இருக்குமானால் தமிழர் பண்பாடு வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு செய்தி படிச்சேன் பத்திரிக்கையில. ஒரு சிறுமி 2 கையில தண்ணி அள்ளிட்டு போச்சு. இடையில ஒருத்தர் மறிச்சு கேட்டாரு, என்னம்மா தண்ணி எப்படி கொண்டு போற அப்படின்னு. இல்ல தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. இப்ப தாகமா இருந்தா அள்ளி அப்படியே குடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டாரு. அப்பதான் அந்த சிறுமி சொல்லுச்சு, தாகம் எனக்கல்ல, நான் வளர்க்கிற பூச்செடிக்கு தாகம், எனவே தண்ணி கொண்டு போய் ஊத்துறேன்னு சொல்லுச்சான். ஆக ஒரு பூச்செடியை கூட வளர்க்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் இருக்கக்கூடியவர்களாகத்தான் நம்முடைய தமிழர்கள் இருக்கிறோமே தவிர பண்பாட்டை தொலைக்கவில்லை, பண்பாடு தேயவில்லை என்ற அடிப்படையில் சங்கரினுடைய பேச்சு இருந்தது. இப்ப அவருக்கு பதில் சொல்லணும். இன்றைய நிலையில் பண்பாடு வளர்கிறது என்பதற்கு எதிராக தேய்கிறது என விவாதம் செய்ய மதுரை மீரா வருகிறார். தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம்.